ஒரே ஒரு ரூல், ஒரே ஒரு ஸ்கீமில் என் லைஃப்க்கு தேவையான எல்லா கமிட்மெண்ட்ஸையும் நான் பூர்த்தி பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது ரூல் இருக்கா சார்? உங்களுக்கு வந்து ஒரு பொன் குழந்தை இருக்குது. ஸோ அந்த குழந்தையுடைய எஜுகேஷன், மேரேஜ், உங்களுடைய ரிட்டையர்மெண்ட், இந்த மூணுத்தையும் நம்ம கவர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 5555 ரூபா நெக்ஸ்ட்டு 18 இயர்ஸ் வந்து உங்கள் பொன் குழந்தைக்கு போடுறீங்க. அண்ட் எவ்ரி இயர் வந்து 10% இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து நெக்ஸ்ட்டு 25 இயர்ஸ்க்கு 2222 ரூபா. அண்ட் எவ்ரி இயர் வந்து 10% இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னதுன்னா அட் த ரேட் ஆஃப் 13% நம்ம கிடைக்கக்கூடிய தொகை வந்து 3333 ரூபா போட்டுகிட்டே வரணும். எவ்ரி இயர் வந்து 10% வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வந்தார்னா அவர் கிடைக்கக்கூடிய தொகை வந்து பார்த்தோன்னா மெடிசன் ரிலேட்டடாக படிக்கணும், ஒரு 1 crore மேலே வந்து தேவைப்படுது அப்படின்னா இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியுமா சார்? அந்த குழந்தை படிக்கக்கூடிய ஒரு படிப்பு அதுக்கு வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு 1.25 crores இன்னொரு 40 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னதுன்னா 2 விதமாக பண்ணலாம். சார் விவேக் ஜோக் ஒன்று இருக்குது சார், ஒரே மாத்திரையில் எல்லா நோயும் குணமாகணும் அப்படி. அந்த மாதிரி ஒரே ஒரு ரூல், ஒரே ஒரு ஸ்கீமில் என் லைஃப்க்கு தேவையான எல்லா கமிட்மெண்ட்ஸையும் நான் பூர்த்தி பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது ரூல் இருக்கா சார்? கண்டிப்பாக ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூலில் வந்து என்னென்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து வயசு 28 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு பொன் குழந்தை இருக்குது. ஸோ அந்த குழந்தையுடைய எஜுகேஷன், அப்புறம் அந்த குழந்தையுடைய மேரேஜ், அப்புறம் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட், இந்த மூணுத்தையும் நம்ம கவர் பண்ணலாம். இந்த ரூல் பேர் வந்து என்னென்னா 5555, 2222, 3333, 4 5s 4 2 4 3s அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 5555 ரூபா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு 18 இயர்ஸ் வந்து உங்கள் பொன் குழந்தைக்கு போடுறீங்க. அண்ட் எவ்ரி இயர் வந்து 10% இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அட் த ரேட் ஆஃப் 13% உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து 88 lakhs. ஸோ 88 lakhs வச்சு நீங்கள் நான் மெடிக்கல் இந்தியாவில் ஈஸியாக வந்து எந்த கோர்ஸாக இருந்தாலும் அதை மீட் அவுட் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2222. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 25 இயர்ஸ், அதாவது குழந்தை பிறந்ததுலேருந்து 25 வருஷம் கழிச்சு தான் நம்ம கல்யாணமே பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 25 இயர்ஸ்க்கு 2222 ரூபா. அண்ட் எவ்ரி இயர் வந்து 10% வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னதுன்னா அட் த ரேட் ஆஃப் 13% நம்ம கிடைக்கக்கூடிய தொகை வந்து 1,09 லட்ச ரூபா. ஸோ 1,09 லட்ச ரூபாய்க்கு ஒரு டீசெண்டான வெட்டிங் வந்து இங்கேருந்து ஒரு 25 வருஷத்தில் கண்டிப்பாக நம்மளால் நடத்த முடியும். ஸோ 28 வயசு ஆனவர் வந்து நெக்ஸ்ட்டு 32 இயர்ஸ், அதாவது அவருடைய 60 வயசு வரையும் மாதம் என்னென்னா 3333 ரூபா போட்டுகிட்டே வரணும். எவ்ரி இயர் வந்து 10% வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வந்தார்னா அவர் கிடைக்கக்கூடிய தொகை வந்து பார்த்தோன்னா அட் த ஏஜ் ஆஃப் 60 இயர்ஸ் வந்து 4.69 crore இருக்கும். அந்த 4,70,00,000 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னதுன்னா அந்த கார்பஸ்லேருந்து எவ்ரி மந்த் அவர் வந்து 2,25,000 ரூபா எடுத்துகிட்டு அதோட 5% இன்க்ரிமெண்ட்டோடு எடுத்துகிட்டு வந்தாலே நெக்ஸ்ட்டு 35 இயர்ஸ் வரையும் அந்த அமௌண்ட்டை வந்து அவரால் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த 454243 வந்து நம்மளுடைய குழந்தையுடைய எஜுகேஷனும் டேக்கன் கேர், குழந்தையுடைய மேரேஜும் விமர்சையாக பண்ணிடலாம், நம்மளும் ஹாப்பியாக ரிட்டையர் ஆகிடலாம். சூப்பர் சார். சார் இப்போது ரிட்டையர்மெண்ட்டு சொன்னீங்க, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த 30 வருஷம் எடுக்கிறாங்கன்ற ஒரு பீரியடும் சொல்லியிருக்கீங்க சார். அதுக்கப்புறம் கார்பஸ் ஏதாவது சேர்ந்துருக்கும்? கண்டிப்பாக. ஸோ கார்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 வருஷத்தில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுன்னா அந்த கார்பஸ் வந்து ஒரு 6 கோடி 7 கோடி ரூபாய் இருக்கும். ஸோ இது எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமும் பேலன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6 கோடி 7 கோடி ரூபாய் கிட்ட இருக்கும். கண்டிப்பாக. அது வந்து அடுத்த ஜென்ரேஷன் அந்த பொண்ணுக்கே வந்து அவருக்கு ஒரே பொண்ணு, இப்போ நம்ம வந்து ஒரு பொண்ணுங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்கோன்னா அந்த 7 கோடி ரூபாயை அந்த பொண்ணுக்கு நம்ம வந்து விட்டுட்டு போயிடலாம். சார் இந்த ரூல் படி குழந்தையோட எஜுகேஷனுக்கு வந்து ஒரு 88 லட்ச ரூபாய் கிட்ட சேர்ந்துருக்குன்னு சொன்னீங்க. கரெக்ட் சார். இப்போது அந்த குழந்தை வந்து படிக்கிறதுன்றது அதோட விருப்பம் சார். கண்டிப்பாக. அது வேற. இப்போ வந்து சப்போஸ் அது வந்து ஃபாரின் போய் படிக்கணும், இல்லை இங்கேயே ஹையர் ஸ்டடீஸ் வந்து மெடிசன் ரிலேட்டடாக படிக்கணும், ஒரு 1 crore மேலே வந்து தேவைப்படுது அப்படின்னா இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியுமா சார்? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், குழந்தையோட எஜுகேஷனுக்கு வந்து 5555 வந்து 88 லட்ச ரூபா சேர்ந்துருக்கு. அதே சமயத்தில் சைமல்டேனியஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2222 ஒன்று போட்டிருக்கோம், 3333 போட்டிருக்கோம். அதுடைய அன்னி வேல்யூவை நம்ம பார்க்கல. நம்ம எப்போ பார்க்குறோம், அது ஒன்றுடைய வேல்யூ 25 வருஷத்தில் பார்க்குறோம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 32 வருஷத்தில் தான் பார்க்குறோம். ஓகேங்களா? சப்போஸ் இந்த 88 லட்சத்துக்கு பதிலாக அந்த குழந்தை படிக்கக்கூடிய ஒரு படிப்பு அதுக்கு வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு 1.25 crores இன்னொரு 40 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னதுன்னா
2 விதமாக பண்ணலாம். அந்த குழந்தைக்கு அந்த படிப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும்போது அந்த மேரேஜுக்கு இருக்கக்கூடிய மணிலேருந்து கொஞ்சம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆர் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் சேர்த்து வைக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து அந்த கொஞ்சம் மணியை நம்ம எடுத்துகிட்டு, ஏன்னா ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்கு வந்து நமக்கு வந்து 32 வருஷம் இருக்குது, இன்னும் another 14 இயர்ஸ் இருக்குது. ஸோ another 14 இயர்ஸில் நம்ம சில தேவைகளை குறைச்சிட்டு கூட அந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸை மீட் அவுட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து 88 lakhsனால் கரெக்டாக 88 lakhs தான். அதுக்கு மேலே பைசா இன்க்ரீஸ் ஆனதுன்னா அந்த கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியாது, குழந்தை விரும்பின படிப்பை படிக்க முடியாதுங்கிறதுலாம் கிடையாது. ஸ்டில் அந்த குழந்தை என்ன படிக்க விரும்புதோ அதை படிக்க வைக்க முடியும். அதே சமயத்தில் 88 லட்சத்துக்கு பதிலாக அன்றைக்கி சப்போஸ் மெடிசன் 5 வருஷத்துக்கு வந்து ஒரு 4 கோடி ரூபாய் இருக்குது, ஸோ அதை படிக்கணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அப்போ வந்து உங்கள்கிட்ட முதல்ல அந்த மணி கிடையாது. அந்த மாதிரியான வந்து ஓவராக இருக்கக்கூடிய ஒரு 3x 4xனால் வேண்டாம், ஒரு 50% வரையும் உங்களுடைய டார்கெட் அமௌண்ட்டிலேருந்து இன்க்ரீஸ் ஆனதுன்னா அதர் கோலோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் பியாண்ட் தட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. சார் இப்போ வந்து இது இல்லாமல் மற்ற விஷயங்கள், அதாவது நீங்கள் மேரேஜ் சொன்னீங்க, ரிட்டையர்மெண்ட் சொன்னீங்க, அதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் அந்த இப்போ வந்து அதாவது அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு 32 இயர்ஸ் ஆகுது, அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து வேரி ஆகும்போது அதையுமே வந்து நம்ம இந்த வித்ட்ராயல் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும்ல சார், அதையும் நம்ம யூஸ் பண்ண முடியும்? எஸ், இப்போ வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய அசம்ஷனில், அதாவது 3333 ரூபா ஃபார் த நெக்ஸ்ட்டு 32 இயர்ஸ் அட் த ரேட் ஆஃப் 13%, 10% இன்க்ரிமெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா வி ஆர் டாக்கிங் அபவுட் 4,69 லட்சம் ரூபாயை பற்றி நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 13%, இது கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். சப்போஸ் 4,69 பதிலாக 4,40 தான் வந்திருக்கு, 4,69 5க்கு மேலே கூட வரலாம். சப்போஸ் 4,40 தான் வருது அப்படின்னதாக இருந்ததுன்னா அந்த பீரியடில் மேபி கோவிட் மாதிரி ஏதாவது ஒரு செட்பேக் வந்ததுனால கொஞ்சம் இறங்கியிருக்கலாம். பட் ஈவன் 4 கோடி தான் வந்திருக்கு. ரிட்டையர்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்டத்தட்ட 5 கோடி பார்த்தாங்க, மார்க்கெட்டில் ஏதோ ஒரு நிகழ்வு வந்திருக்கு, அதனால அந்த 5 கோடிக்கு பதிலாக அது வந்து 4 கோடி ரூபா ஆச்சு. அப்படின்னா ஸ்டில் 4 கோடி ரூபாங்கிறது அங்கே இருக்குது. அதில் நம்ம எடுக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ? வெறும் 2.25 லட்சம் ரூபா தான். அதனால அது வந்து எந்த விதமான பாதிப்பு இருக்காது. அந்த 5 கோடி 4 கோடி ஆனது இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகிடும்னா அது நெக்ஸ்ட்டு 1 இயரில் அது வந்து திருப்பி மேலே வந்துடும். அது மாதிரி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த மார்க்கெட் சிச்சுவேஷன் வந்து நம்ம 2.25 லட்ச ரூபாயை கம்ஃபர்டபுளாக எடுத்துக்க முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ.